அவங்க வீசினார். யாரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் போட்டோ போட பாருங்க. ஆக்சுவலி இது நியூஸ் பேப்பர். வீட்டில் பதுக்கி வைத்த கைத்துப்பாக்கி விற்பனை. உடனே அமைச்சர் வந்துடும். எந்த அமைச்சர் எந்த நாயா இருக்கும் வந்து வேற ஆட்சியில இருக்காதா, வேற எந்த வருஷம் நடக்காதா, வேற ஆட்சி பதவிக்கு வந்தா நடக்காதா, துப்பு நடக்கும். நடவடிக்கை என்ன எடுத்தாங்கடா, கேள்வி கேட்டாங்க, அதை பதில் சொல்லுங்களா. நடக்கான்னு சொல்ல, நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுங்களா? என்ன புரிஞ்சுறீங்க? நடக்காது, எங்கேயுமே நடக்காது, எப்பயுமே நடக்கான்னு சொல்ல, நடந்தால் நடவடிக்கை என்ன புரிஞ்சுங்கன்னு கேக்குறாங்க. துப்பு கேட்டானுங்களா? அறிவு இருக்கா? எவ்வளவு தெளிவா பதில் சொல்றீங்க. 0% கல்வி மன்னிச்சு விட்டுறேன். எவ்வளவு திறமையான தெரியுமா திமுக. நாளைக்கு கேட்டா இப்ப வந்து தாய்சேரி சொல்ல குடுக்கிற வாக்குறுதியை புரிஞ்சுல அப்படின்னு. அது மாதிரி நாளைக்கு வந்து நாங்க சொன்னது உண்மை. கல்டிவேஷன் மட்டும்தான் 0% தான். தெரியாம அங்கேயும் ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு இப்போ சொல்றாங்க. அது விட்டுலாம். ஆனா இவங்க தெளிவா ஒரு நாய் கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. புழக்கத்துல இல்லைன்னு. புழக்கத்துல இல்லதுக்கும் இல்லாததுக்கும் கல்டிவேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? அறிவிக்கிற நாய்ங்களா? எனக்கு தெரியுதா? புழக்கத்திலயோ கல்டிவேஷனுக்கு வேற வேற அர்த்தம். உங்க அர்த்தம் எப்படி இருக்கிற அர்த்தம்? அங்கிள் சொன்னா மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. குற்றம் நெஞ்சு குறுகுறுக்கும். சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் என்ன விளக்கன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல. படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 10வது பெயிலு 5வது பெயிலா மந்திரி விளக்க ஓடி போயிருங்க. துப்பிங்க. என்ன அங்கிள் சொன்னா மாமா நீ எவனா சொன்னா அறிவிக்கிற நாய்ங்களா? அங்கிள் சித்தப்பாருன்னு சொல்லுவா, பெரியப்பாருன்னு சொல்லுவா. அதை ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்கடா. எவ்வளவு திறமையான கல்டிவேஷன் சொல்லி நாளைக்கு வந்து நாய் சொல்ல சொல்லி வாக்குறுதி புரிஞ்சு அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு சொல்லுங்க. நாங்க சொன்னது அன்னைக்கே தெளிவா சொன்னோம். கல்டிவேஷன் மட்டும்தான் இல்லைன்னு சொன்னோம். புழக்கத்துல இல்லைன்னு சொல்லவேன்னு பிடிக்கும் நாளைக்குன்னு சொல்லுவாருங்க. வெக்கம் கேட்டவனுங்க துப்பிடுங்க, ஓய்ப்பிடுங்க. நான் சொல்றேன் இப்ப நிதி இருக்குன்னா எப்படா கொள்ளை கற்பழிப்புல இருக்க கஞ்சா விற்பனை செஞ்ச ஏடி எப்ப இத்தனை பேரும் வெறும் அரசியல் நிர்வாகிகளுக்கு அமைச்சர் எம்எல்ஏ துணை சிஎம் இவங்க கூட சிஎம் கூட எப்படி கொள்ளை கற்பழிப்புல கஞ்சா விற்கிறோம் அத்தனை பேருமே ஒண்ணு மண்ணமா ரொம்ப க்ளோஸா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு புரியல. நீங்க தான் வளர்த்துறீங்களா இல்ல அந்த மாதிரி இருக்கணுங்களா உங்க கூட வச்சுக்கீங்கன்னா எனக்கு புரியல. அது வெளிப்படையா சொல்லுங்கடா. என்ன அது எப்படா மழை சவுக்கு சங்கர் வீட்டுல மழை ஊத்துனாங்க சிஎம் கூட போட்டோ. என்ன மாசு போய் பிரியாணி திங்கிறான். என்ன அனஸ்ரீ பாலியல் வழக்குல ஈடுபட்ட ஞானசேகரன் கேட்டா அப்படி போனா போ அப்படின்னு நாயாயிரம் மறுப்பு கோவம் தின்னாங்க. வெக்கமா இல்ல? உங்களெல்லாம் பதில் சொல்றதுக்கு அறிவே இல்லையாடா? நான் பதில் சொல்றது உங்களை மாதிரி திறமை எவனுக்குமே வராதுடா. இன்னைக்கு சொல்றாங்கல்ல மாசு ஆகட்டும் நாய் சேரட்டும் 0% கல்டிவேஷன் தெளிவா பேசிங்கடா. மக்கள் கூப்பிட்டுடா. 0% கல்டிவேஷனுக்கும் 0% புழக்கத்துல இல்ல 0% புழக்கத்துல தெரிய சொல்லுங்கடா. அறிவிக்கிறியா? வெள்ள அறிக்கை அறிக்கை விடுங்கடா. புழக்கத்துல இல்ல 0% கட்டுப்படுத்திருக்கோம். புழக்கத்துல இருக்க கண்ட்ரோல் பண்ணி வெளியே வந்து பதிவு போடுங்க. துப்புங்கடா. என்ன புழக்கத்துல இருக்கிறதுக்கும் கல்டிவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு திறமைசாலி எனக்கு தெரிஞ்சா. ஆனா உங்களால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.